கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை எங்கள் தேவாலயத்திலிருந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலும் இதை போலவே அடிக்கடி தொலைக்காட்சியின் மூலமாக ஒளித்தட்டு வடிவிலே தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது, உங்களை தேற்ற வல்லமுள்ளதா இருக்கிறது, உங்களை ஆற்ற, உங்களை பரிசுத்தம் பண்ண, உங்களை சுத்தமான வாழ்க்கையில் நடத்த கர்த்தருடைய வார்த்தைகளால் முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது என்கிற ராஜா ஒரு நாள் விதமாய் சொன்னான், நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொன்னான். அதே ராஜா இன்னொரு முறை சொன்னான், வாலிபன் தன் வழி எதனாலே சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. எனக்கு மிக பிரியமான இன்னொரு வேத வசனம் உண்டு. 119 சங்கீதம் 165 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே கிடையாது. நீங்கள் கேட்க இருக்கும் தேவனுடைய வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு இடரலை தருகிற வசனங்கள் அல்ல, இடரல்களை நீக்குகிற வசனங்கள். அவைகளை கேளுங்கள், பயன் பெறுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாயிருங்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கும் போதே உங்களுடைய உள்ளங்களிலே ஒரு திருப்தியையும் மகிழ்ச்சியும் ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாக்குவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, உங்கள் தோல்விகளை எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆமென். எது தெரியப்படுத்தணும்? அவருக்கு தெரியும் உனக்கு தோல்வி வந்துருச்சுன்றது தெரியும். ஆனால் தோல்விகளை கூட யாருக்கு தெரியப்படுத்த வேண்டும்? தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 5:5 சொல்லி இருக்கிறது, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுசு நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. அல்லேலூயா. பேதுருவும் அவனோடு கூட சேர்ந்த சீஷர்களும் ராத்திரியெல்லாம் போய் தங்களுக்கு பழக்கமான கடலிலே மீன் பிடிக்கிறார்கள். நிறைய மீன்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் போய் மீன் பிடிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகினால ரொம்ப சோர்ந்து போனார்கள். என்னாச்சு, இந்த இடத்துல மீன் கிடைக்காம போச்சே, நம்ம இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணினோம், எந்த விதத்தில் இது சரியாய் செய்யாமல் போனோம், அப்படி சொல்லி உட்கார்ந்து வலையெல்லாம் வச்சு கழுவி பார்க்கிறதுக்காக இருந்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே வந்த போது அவர்களிடத்தில் அவர் கேட்கிறார், சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டார். அந்த இயேசுநாதரை பார்த்து சீமோன் சொல்லுகிறார், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் என்ன செய்யவில்லை, ஒன்றும் அகப்படவில்லை. அப்படி சொல்லிட்டு ஆண்டவராகிய கர்த்தர் இடத்துல அவன் சொல்லுகிறான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். நீர் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே, என்னுடைய காரியத்தை சொல்லிட்டேன், ஆனா நீங்களும் நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டீர். ஆகினாலே இந்த இடத்துல எனக்கு ஒண்ணும் கிடைக்காவிட்டாலும் உம்மிடத்துல சொன்னதுனாலே, நீர் எனக்கு சொன்னதுனாலே நான் உமக்கு கீழ்ப்படிந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டால், உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று சொன்னான். ஆமென். அந்த லூக்கா சுவிசேஷம் 5 நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? அதுக்கு பின்னால் உள்ள வசனங்களிலே வாசிங்கள். அந்தப்படியே அவர்கள் செய்து வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு மிகுதியான மீன் வேணுமா? வலை கிழிஞ்சு போற மாதிரி வேணுமா? அல்லேலூயா. என்ன செய்யுங்கள், உங்க இயலாமையை அவர்கிட்ட சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க தோல்வி அவர்கிட்ட சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். என்னால முடியாது கர்த்தாவே, நான் என்னால செய்ய முடிஞ்சதெல்லாம் பார்த்துட்டேன். I have done what I could. நான் செய்ய முடிந்ததை செய்து பார்த்துட்டேன், இனி என்னால ஒண்ணும், ஆண்டவரே நீங்க தான் துணை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. அவர் ரசிவராம். உங்களுடைய குறைவுகளை, அவங்களுடைய இயலாமை அவர் கண்டதினாலே அவர் உங்களுக்கு சரியான வழியை சொல்லி தருவார். ஆமென். அங்க வாசிங்க, என்ன சொல்லியிருக்கு?
4ஆம் வசனத்தில் சொல்லிருக்கு, அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் சொன்னார். அதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு காரியம் 3வது வசனத்துல நடந்தது. வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். படகுல ஒரு மீனும் கிடையாது. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். நிறைய பேருடைய படகுகள் இருந்தது, ஆனா ஒரு படகுல ஏறினார். அந்த படகு யாரோடதா இருந்தது? சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். கரையிலிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே வரும்படியாக தள்ளும்படியாக சீமோனை கேட்டுக்கொண்டார். அந்த சீமோனுடைய படகுல ஏறினார். எந்த படகை கர்த்தர் ஏறுகிறதற்கு அனுமதிக்கிறீர்களோ அந்த படகு திரளான மீன்களால் நிரப்பப்படும். அல்லேலூயா. வேற எந்த படகுலையும் அந்த மீன்கள் வரவில்லை. பிரைஸ் தி லார்ட். எந்த மீன் கர்த்தருக்காக எந்த படகு கர்த்தருக்காக ஒப்படைக்கப்பட்டிருந்ததோ அந்த படகில் இருக்கிற மக்கள் வலை போட்டு எடுக்கும் போது வலை கிழிந்து போகத்தக்கதான அளவுக்கு தேவன் மீன்களை கொடுத்தார். ஆமென். நான் முதல்ல சொன்னேன், ரொம்ப சிம்பிளான மெசேஜ். ஆடி பாடி எல்லாம் பேச மாட்டேன். நின்ன இடத்துல இருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் இதை உங்களுடைய வாழ்க்கையில இருதயத்தில் எழுதி கொண்டீர்களே ஆனால், உங்களுக்கு தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தினீர்களே ஆனால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை கீழாக்காமல் உச்சியில கொண்டு போய் நிறுத்தி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது முடியலையே, அல்லேலூயா. தேவன் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதம் வழிந்து நிரம்பி வழிகிற மாசம் அப்படின்னு சொல்லி 1ஆம் தேதி சொன்னதான வார்த்தைகள் உங்களுக்கு நிறைவு பெற வேண்டுமானால், இப்ப நம்ம வாசிக்கிற வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? வலைகள் கிழிந்து போகத்தக்கதான அளவுக்கு என்ன ஆயிடுச்சான்? திரளான மீன்கள் அவர்கள் அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அந்த படகிலிருந்து, சீமோனுடைய படகிலிருந்து. அடுத்த வசனம் சொல்லிருக்கு, அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அவிழத்தக்கதாக. அல்லேலூயா. ஒரு படகுல ஒரு மீனும் இல்லாம இருந்த போது, அந்த படகை கர்த்தருக்கு ஒப்படைத்த போது அந்த படகும் நிரம்பி அடுத்த படகும் நிரம்பி 2 மூழ்கத்தக்கதான அளவுக்கு திரளான மீன்களை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. இந்த சபை கர்த்தர் உலாவுகிற சபை. ஆனால் இந்த சபை நிரம்பினது மாத்திரமல்ல, இதை போன்ற இன்னொரு சபையும் கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் அவர் அனுப்புவார். இரட்டிப்பான பலனை உங்களுக்காக தருவார். இரட்டிப்பான தைரியத்தை உங்களுக்கு தருவார். இரட்டிப்பான வரங்களை அவர் உங்களுக்கு தருவார். ஆனால் உங்கள் வாழ்க்கையில அவர் நடுமத்தியில் இருக்கத்தக்கதான உங்கள் படகு என்கிற உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்துடும். ஆமென். எங்களுக்கு வலையில மீன் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்க வந்து உட்கார்ந்தா போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்க இருதயத்துக்குள்ள பணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எங்க பர்ஸ்ல பணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எங்க கிச்சன்ல அரிசி இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்க எங்க இருதயத்துக்குள்ள வந்து நிறைச்சிருங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னா, அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அரிசி இல்லாம இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த அரிசி பாத்திரத்தை அவர் நிரப்புவார். Glory to God. அல்லேலூயா. எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, சொல்ல முடியும். ஒரு முறை பாஸ்டர் ரீசர்ங்கிறதான ஒரு தேவ மனுஷன் இருந்தார். நாங்கள் கொடைக்கானலுக்கு கார்ல போய் கொண்டிருந்தோம். கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல கார் கொஞ்சம் லேசா நிக்கிற மாதிரி இருந்த உடனே அந்த டிரைவர் சொன்னாரு, சார் காரை நிறுத்தாதீங்க, பெட்ரோல் இல்ல போல இருக்குது, அது கொஞ்சம் ஓடிட்டே இருக்கட்டும், நான் டெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு உள்ள போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு தான் பெட்ரோல் இருக்குது. ஆனா அடுத்த பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போகணுமானா இன்னும் 20-25 கிலோமீட்டர் அது மேட்ல போகணும். ஆகினால் 2 கிலோமீட்டர் போகக்கூடிய அளவு பெட்ரோல் வச்சுட்டு ஓட்ட முடியாது அப்படின்னு சொன்ன போது பிரதர் ரீசர் அந்த கார்ல உட்கார்ந்து, நாங்க 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த 4 பேர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லி சொன்னார், ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனே, இன்னைக்கு சாயங்காலம் இந்த ஊழியத்துல போய் நான் பிரசங்கம் பண்ணணுமே, ஆகினால எங்களுடைய கார் இந்த நடு ரோட்ல விட்டுட்டும் போக முடியாது, பெட்ரோலும் இல்லை, போய் சேர வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னார். அந்த ஜெபத்தை நான் இன்னும் மறக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னார், டிரைவர் நீ பாட்டுக்கு ஓட்டிகிட்டே போப்பான்னு சொன்னார்.
ஓட்டிட்டே போயிட்டு இருந்தாரு. டிரைவர் தான் பயந்து பயந்து போட்டுறாரு ஒழிய அதுல பிரயாணம் பண்றவங்களுக்கு பயமே கிடையாது. கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டா, மலை மேல ஏறி ஒரு பெட்ரோல் பங்குக்கு ஒரு 10 அடிக்கு முன்னால்தான் வண்டி நின்னது. அல்லேலூயா. 2-3 கிலோமீட்டர் ஓடக்கூடியதான வண்டி கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர் மலையேற்றத்துக்கு நேராக ஓடி அங்க போய் நின்றது. காரணம் என்ன தெரியுமா? அவர் வேற யார்